முஃமின்கள் அவர்களுக்கு சோதனை வரும்போது எப்படிப்பட்ட நிலையில் இருப்பார்கள்? இஸ்லாமிய சகோதர சகோதரர்களே, இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கட்டாயமான முறையில் சோதனை என்பது உண்டு. அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது நல்லவர்களாக இருக்கலாம், தீயவர்களாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், காபிராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சோதனை என்பது கட்டாயமான முறையில் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்தே தீர வேண்டும். குழந்தை பருவத்தில் இருந்து வயதாய் தள்ளாத வயதை அடைந்தாலும் கூட இந்த சோதனை என்பது கட்டாயமான முறை அவருடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையில் நமக்கும் கட்டாயமான முறையில் சோதனை என்பது வரும். அந்த சோதனை வரும்போது நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? சோதனை வரும்பொழுது நபிமார்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள்? சோதனை வரும்பொழுது முஃமின்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? அதை விட்டு எப்படி மீண்டார்கள் என்பது கண்டிப்பான முறை நம்ம அனைவருமே தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது லனபுலுவன்னக்கும் பிஷையின் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வ அன்ஃபுஸி வஸமராத் வ பஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது, நிச்சயமாக நாம் உங்களை அச்சம், பசி, செல்வம், உயிர் இழப்பு மற்றும் விளைச்சல்கள் இழப்பு ஆகியவற்றை கொண்டு உங்களை நாம் சோதிப்போம். அந்த சோதனையில யாரெல்லாம் பொறுமையாளிகளாக இருக்கிறீங்களோ அவர்களுக்கு நற்செய்தி நபியே நீங்க கூறுவீராக. இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு எப்படியெல்லாம் சோதனை என்பது வரும் அப்படி என்பதை சொல்லும் போது, அச்சத்தை கொண்டு உங்களை சோதிப்போம், பசியை கொண்டு உங்களை சோதிப்போம், செல்வத்தை இழப்பதை கொண்டு உங்களை சோதிப்போம், உயிரை இழப்பதை கொண்டு உங்களை சோதிப்போம். இப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனை என்பது பல்வேறு வழிகளில் வரும். கட்டாயமான முறையில் இந்த உலகத்தில் நம்ம மனிதர்களாக பிறந்த நாம இப்படிப்பட்ட எல்லா விதமான சோதனைகளால பாதிக்கப்பட்டிருப்போம். இந்த சோதனைகள்ல எப்படி நபிமார்கள் இருந்தாங்க? ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும்போது, மக்களில் கடுமையாக சோதனைப்படுத்தக்கூடியவர், சோதனைக்கு உள்ளானவர்கள் யாரு அப்படின்னு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முதல்ல சோதனை யாருக்கு கடுமையான முறையில் இருக்குன்னா நபிமார்கள். இருக்கிறதுலேயே அதிக சோதனைக்குரியவங்க நபிமார்கள். நன்றாக விளங்க, அவங்க முக்மீனா இருந்தாங்க, அவங்க ஒரு முஸ்லீமா இருந்தாங்க, அல்லாஹ்வை மட்டும் ஈமான் கொண்டு மக்களை நற்கர்மங்கள் பக்கம் அழைக்கக்கூடியவங்க இருந்தாங்க. அவர்களுக்கு இருக்கிறதுலேயே கடுமையான சோதனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறு நீங்க எடுத்து பார்க்கும்பொழுது எல்லா நபிமார்களுமே கடுமையான சோதனைகளுக்கு உட்பட்டிருப்பாங்க. இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் சோதனைக்கு அழகான ஒரு முன்மாதிரியா இருக்காங்க. நம்முடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதனைக்கு அழகான ஒரு முன்மாதிரியா இருந்தாங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சோதிக்கப்பட்டாங்கன்னா, தன்னுடைய என்னதான் அல்லாஹ் மீது அந்த நம்பிக்கை இருந்தாலும் கூட ரொம்ப கவலைப்படுற அளவுக்கு, நபியே கவலைப்படுற அளவுக்கு அவங்கள சோதனைக்கு உட்படுத்தின அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஒரே ஆண்டுல கிட்டத்தட்ட 3 மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்தது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், துயர ஆண்டு. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதனையை எப்படி எதிர்கொண்டாங்க? அது முக்கியமான அந்த துயர ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 50வது வயசுல துயர ஆண்டுன்னு சொல்லக்கூடிய நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணித்த கிட்டத்தட்ட 42 ஆண்டுகள் ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த ஒரு விஷயமும் தீண்டாத அளவுக்கு நடந்து கொண்ட ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் இவங்க மரணம் அடைகிறாங்க. இவர்களுடைய இழப்பு என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னதான் அல்லாஹ் மீது முழுமையாக தவக்கல் வைத்திருந்தாலும் கூட பெரிய ஒரு இழப்பாக கருதினாங்க. என்னதான் அல்லாஹ்வுடைய விதியாக இருந்தாலும் பெரிய ஒரு இழப்பாக அவங்களுடைய இழப்பை கருதினாங்க. அது நடந்து சிறு மாதங்களிலே, கொஞ்சம் மாதங்களிலே எல்லா நிலைகளிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உதவி செஞ்ச, அவங்களுக்கு அரவணைப்போட இருந்த அவங்களுடைய முதல் மனைவியான
கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எல்லாத்துலேயும், பொருளாதாரத்தில் இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ்வுக்கு பயமா இருக்கும்போது அவங்க அரவணைக்க விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு கணவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனைவியா இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு மனைவியா வாழ்ந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ரசூலுல்லாஹ்வோட பயணிச்ச அவங்க அந்த துயர ஆண்டுல மரணிக்கிறாங்க. இந்த ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு வேதனையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்துல, மிகப்பெரிய சோதனையா இருந்திருக்கக்கூடிய அந்த சமயத்துல, சரி அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு மன ஆறுதலின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதின் பக்கம் தாயிஃப் நகருக்கு போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறாங்க. ஆனா அந்த மக்கள் நல்லதை எடுத்து சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாரபட்சமே பார்க்காம ஓட ஓட கல்லால் அடிக்கிறாங்க. இது இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மன வேதனை அளிக்குது. இப்படிப்பட்ட கடுமையான சோதனைகளை இன்னும் ஒருபடி மேலே போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கும்போதே தங்களுடைய எல்லா பிள்ளைகளையும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்மகனை தன்னுடைய கையால கபூர்ல வச்ச அந்த சோதனைகள், இப்படி பல சோதனைகள்ல தான் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க. இந்த சோதனைகள்லாம் விட்டு எப்படி அவங்க விலகி நின்னாங்க? நாமளும் அதிகமான சோதனைகள் நமக்கு வரும். பொருளாதாரத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிப்பான், பிள்ளைகளை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிப்பான், மற்ற விஷயங்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டாயமான முறையில் நம்மளை சோதிப்பான். அந்த சோதனையின் பொழுது நாம எப்படி இருக்கணும், அதுதான் இன்னைக்கு நாம உங்களுக்கு எனக்குமான உபதேசம். சோதனையின் போது ஒரு முஃமினுடைய நிலை, சோதனையின் போது நபிமார்களுடைய நிலை, சோதனையின் போது சஹாபாக்களுடைய நிலையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, முதலாவதா அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த விஷயம் அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை சார்ந்தவங்களா இருந்தாங்க. ஒரு கஷ்டம் ஒண்ணு வருதா, ஒரு துன்பம் ஒண்ணு வருதா, பொருளாதாரத்தை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறானா, எந்த விஷயத்தை கொண்டு அல்லாஹ் சோதிச்சாலும் முதல்ல அல்லாஹ் மீது பொறுப்பு சாத்துவாங்க. இது அல்லாஹ்வுடைய விதி. அல்லாஹ் அந்த விஷயத்துல சார்ந்திருப்பாங்க, முழுக்க முழுக்க சார்ந்திருப்பாங்க. என்னதான் துன்பம் வந்தாலும், என்னதான் கஷ்டம் வந்தாலும் அவர்கள் முதல்ல அல்லாஹை விட்டு அவர்கள் திசை திரும்ப மாட்டாங்க. ஆனா நம்ம மக்கள்கிட்ட சோதனை என்பது வந்தா, சின்ன சோதனை வந்தாலே அந்த சோதனைய அல்லாஹ்வை விட்டும் பாராமுகமாக ஆக்குமே தவிர, அந்த சோதனையின் மூலம் நம்ம எப்போதாவது அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி இருக்கோமான்னு கேட்டா கேள்விக்குறியாதான் இருக்கு. ஆனா நபிமார்களோ முஃமின்களோ சஹாபாக்களோ எப்பெல்லாம் சோதனை வருதோ அந்த சோதனையில அல்லாஹ்வின் பக்கம் தவக்கல் வச்சு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடியவனாக இருந்தாங்க. அதே போல சோதனைகள் வரும்போது இன்னும் ஒருபடி மேல போய் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முசீபா, அவர்களுக்கு ஏதாவது ஒன்று எடுத்தோ கொடுத்தோ சோதித்தோமானால், ஒரு முஃமின்கள் அந்த சோதனையின் போது அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடிய அந்த மக்கள் என்ன கூறுவாங்கன்னா, காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்ப செல்லக்கூடியவராக இருக்கின்றோம் என்று கூறுவார்கள் என்று யாரெல்லாம் முஃமினாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் முஸ்லீமாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஈமான் என்பது கூடி இருக்கோ அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. ஒரு சோதனை என்பது இருக்கா, பொருளாதாரத்தை எடுத்து சோதிக்கிறானா, விவசாயத்தை கொண்டு சோதிக்கிறானா, செல்வத்தை கொண்டு சோதிக்கிறானா, பிள்ளைகளை கொண்டு சோதிக்கிறானா, மனைவியை கொண்டு சோதிக்கிறானா, கணவனை கொண்டு சோதிக்கிறானா, அதன் மூலம் முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லி அல்லாஹ் மீது தவக்கல் வைத்தவங்களாக இருப்பாங்க. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சோதனை வரும்போதும், நபிமார்களுக்கு சோதனை வரும்போதும் முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் மீது தவக்கல் வச்சு இந்த வார்த்தையை சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம முஃமின்களுக்கு சோதனை வரும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறை சொல்றான், இன்னிடத்துல நீங்க உதவியை தேடுங்க. எப்படி உதவி தேடுங்கன்னா, எல்லா மக்களுக்கும் சோதனை வரும். அந்த சோதனையின் போது இன்னிடத்துல நீங்க உதவி தேடுங்க. எதை கொண்டுனா வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, என்னிடத்துல தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்க என்னிடத்துல உதவி தேடுங்க. எப்பப்பெல்லாம் நமக்கு எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் சரி அல்லாஹ்விடத்துல நாம உதவி தேடினோம்னா கண்டிப்பான முறையில் அந்த சோதனை என்பது இலகுவாக இருக்கும். ஏன்னா சஹாபாக்கள் சோதனையால கடுமையான முறையில் வேதனை செய்யப்பட்டாங்க, கொலை செய்யப்பட்டாங்க. அடிமையாக இருந்த அவர்களை எல்லாம் பாலைவனம் சுடுமண்ணில் போட்டு கடுமையான முறையில் வேதனை செஞ்சாங்க, சோதனை செஞ்சாங்க. அந்த கடுமையான சோதனையில்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள்லாம் வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், எங்களால் கடுமையான வேதனையை தாங்க முடியல, நீங்க எல்லாத்தையும் செய்யுங்க, எங்களால முடியல அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, கஷ்டப்படாம சுவனம் சென்று விடலாம்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க உங்களை விட கடுமையான சோதனை பட்டாங்க, அப்ப அதனாலதான் அவங்க சுவனம் சென்றாங்க. அதே போல கடுமையான சோதனைகள் எதுவும் பெறாம நீங்கள் சுவனம் சென்று விடலாம் என்று நினைக்கிறீர்களா? அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான சோதனைக்கு உண்டான சஹாபாக்களை குறித்து அவங்க கேட்கிறாங்க. நாமளும் இந்த உலகத்துல வெறும் பேர்தாங்கி முஸ்லீம்களாக இருக்கிறோம். சோதனைகள் வரும்போது சர்வ சாதாரணமாக புலம்பி தீர்க்கக்கூடிய மக்களாக இருக்கும். ஆனா அல்லாஹுடைய தூதர் சொன்ன வழி என்னன்னா, நீங்க அதுல பொறுமையா இருங்க. உங்களிடத்துல சோதனை என்பது வருதா, அதுல நீங்க பொறுமையா இருங்க. அந்த பொறுமை என்பது நம்மள்ட்ட எந்த ஒரு காரியத்திலுமே இல்லை. மக்கள் எல்லாம் புலம்பி தீர்க்கக்கூடிய ஒரு மக்களாக தான் இருக்காங்க. இந்த சமயத்துல தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சுவனம் என்பது கஷ்டங்களை கொண்டு நிரம்பி உள்ளது. உங்களுக்கு சோதனை வரும்போது கட்டாயமான முறையில் அது உங்களுக்கு சிரமமா இருக்கும். அந்த கஷ்டத்தை கொண்டுதான் சுவனம் என்பது நிரம்பி இருக்கு. நரகம் என்பது மனோ இச்சைகளை கொண்டு, இந்த உலகத்துல நீங்க ஆசையா விரும்புறபடி நடக்கிறீங்களா, அந்த விருப்பம் படி, அந்த மனோ இச்சையின்படி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான், அதை கொண்டுதான் நரகம் என்பது நிரப்பப்பட்டிருக்கு. சுவனம் என்பது கஷ்டங்களை கொண்டுதான் நிரப்பப்பட்டிருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய சோதனை கொண்டுதான் அந்த சோதனைகள் நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களுடைய ஈமான் எப்படிப்பட்டதா இருக்கு, அந்த சோதனை எந்த அளவுக்கு அல்லாஹ்னா நினைவு கூறுறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது, யாரை அல்லாஹ் அதிகமாக நேசிக்கிறானோ கண்டிப்பான முறையில அதற்கு தகுந்தது போல, யாரிடத்துல எந்த அளவுக்கு ஈமான் இருக்கோ அதுக்கு தகுந்தது போல அல்லாஹ் கண்டிப்பான முறையில அவர்களை சோதிப்பான். அதனாலதான் நபிமார்களை கடுமையான முறையில் சோதித்தான், ஏன்னா அல்லாஹ் அவர்களை விரும்பினான். அதுக்கப்புறம் உள்ள சஹாபாக்களை கடுமையான முறையில் சோதித்தான், ஏன்னா அல்லாஹ் அவர்களை விரும்புறான். நமக்கும் அதிகமான சோதனைகள் வருது, ஆனா அந்த சோதனையை கொண்டு அல்லாஹ் விரும்பக்கூடிய மக்களாக நம்ம இருக்கிறோமான்னு கேட்டா கிடையாது. உலகத்துல கட்டாயமான முறையில் ஒவ்வொரு நபர்களுக்கும் சோதனை என்பது வந்தே தீரும். அந்த சோதனையின் போது யார் அல்லாஹ் மீது முழுசாக தவக்கல் வைத்து அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லி, அதே போல அந்த சோதனை பொறுமையாக இருந்து தொழுகையை கொண்டு யார் உதவி தேடுறாங்களோ அவர்கள் இந்த உலகத்தில் அழகான முறையில் ஒரு முஸ்லீமாக வாழ்வார். மரணிக்கும் போது அழகான ஒரு முஸ்லீமாக மரணிப்பார். அவருடைய கபர் வாழ்க்கை என்பது சிறந்த ஒரு முறையில் இருக்கும், அவருடைய மறுமை வாழ்க்கை என்பது சிறந்த முறையில் இருக்கும். ஆனால் இந்த உலகத்துல சோதனை வரும்போது யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு திசை திரும்புகிறாங்களோ, யாரெல்லாம் பொறுமையாக இருக்கவில்லையோ, யாரெல்லாம் தொழுகவில்லையோ, இப்படிப்பட்ட எதெல்லாம் அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு திசை திருப்பப்படுதோ நாளை மறுமையில கடுமையாக விசாரிக்கப்படுவோம், கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்படுவோம். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. கட்டாயமான முறையில் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சோதனை என்பது கண்டிப்பான முறையில் உண்டு. அந்த சோதனையில பொறுமையாக இருந்து யார் அல்லாஹ்வை நினைவு கூறி அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு அழகான முறை திரும்பி நல்ல முறையில அமல் செஞ்சு இந்த உலகத்துல வாழ்றாங்களோ அவர்கள் கட்டாயமான முறையில் இன்மையிலும் மறுமையும் வெற்றி என்பது இருக்கு. அந்த அடிப்படையில சோதனையின் போது ஒரு முஃமினுடைய நிலையை பற்றி நாம பார்த்தோம். அந்த நிலைக்கு ஏற்றது போல் சோதனை வரும்போது அழகான முறையில் இந்த உலகத்துல வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தாருக்கும் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் தந்தவனாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.